குழந்த பிறந்து ஒரு 2-3 மாதம் ஆகுது. பேபிஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஈவினிங் டைம் அந்த 6:00 இல்லை 6:30 இந்த மாதிரி ஈவினிங் டைத்தை வந்தாலே அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில சிஸ்டர்ஸ். இது என்ன ரீசன், என்ன சொல்யூஷன் இதுக்கு? அதுவும் இட்ஸ் ஃபங்க்ஷனல் மெச்சூரிட்டி ஆஃப் தி கட். அதாவது அந்த குடல் வந்து இன்னும் நல்லா ஃபங்க்ஷனலாக நல்லா ஆகலை அப்படிங்கிறது தான் இதை காமிக்குது. மேபி இன்னும் ஒரு 1 or 2 months போயிடுச்சுன்னா சரியாயிரும். அதாவது பேபி less than 3 months old, சரியா? மோஸ்ட்லி ஒரு 1 month தாண்டிட்டு அல்லது 2ஆம் மாதம் 3ஆம் மாதங்களில் வந்து மாலை பொழுது ஆயிட்டாலே மேபி அது 5 மணிக்கு அப்புறமும் இருக்கலாம், 6 மணியாகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் 6:30ஆகவும் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுதான். சில சமயங்களில் தான் 7 மணிக்கும் ஆரம்பிக்க, 9 மணிக்கு ஆரம்பிக்க, 10 மணிக்கு ஆரம்பிக்க இந்த அழுகைய அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழும்போது ரொம்ப மைல்டாகவும் அழுவும், ரொம்ப விக்ரஸாகவும் அழுவும். விக்ரஸ்னா பார்க்கறதுக்கே ரொம்ப மனசு வந்து சிரமப்படும். அதெல்லாம் பார்த்துட்டு தாய்மார்கள்லாம் கண்ணீர் சொட்டு சொட்டா வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அழுகிறத பார்த்தா குடும்பமே அழுவும், குடும்பமே ஆண்களும் அழுவாங்க, பெண்களும் அழுவாங்க. ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு தெரியல. அந்த சமயத்துல தாய்ப்பாலை கொடுத்து பாருமாங்க, கொடுப்பாங்க, குடிக்காது. அதை எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் நடப்பாங்க. எந்த அழுகைக்கும் அது சம்மதிக்காது. இதெல்லாம் என்ன, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, இதெல்லாம் வந்து இந்த பேபியை எந்த அளவுலையும் பர்மனண்டான டேமேஜை உண்டாக்காது அப்படின்னு இந்த தாய்மார்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கு, கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் தெரியணும், சரியா? இது எந்த ஒரு டேமேஜும் உண்டாக்காது. இது வந்து ஒரு ஒரு வயிற்றில் ஏற்படக்கூடிய ஒரு வலின்னு கூட நம்ம சொல்லலாம். அது சில குழந்தைகளுக்கு 1 மணி நேரம் இருக்கும், சில குழந்தைகளுக்கு 2 மணி நேரம் இருக்கும், சில குழந்தைகளுக்கு 3 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது தானாக செட்டில் ஆயிரும். தானாக செட்டில் ஆகிறது மட்டும் இல்லை, இது என்ன செய்யும்னா செட்டில் ஆனதுக்கப்புறம் பெர்ஃபெக்டான பேபி மாதிரி பிஹேவ் பண்ணும். நார்மலாக குடிக்கும், நார்மலாக தூங்கும், நார்மலாக கையகால அசைக்கும், ஸ்மைல் பண்ணுறது, அது ஒரு அதோட எல்லா பிஹேவியருமே நார்மலாக இருக்கும். இப்போதான் வந்து இது திருப்பி திருப்பி ஒவ்வொரு நாளும் நடக்கலாம். இல்லை ஒரு நாள் நடக்காது, 2ஆவது நாள் நடக்கும், 3ஆவது நாள் நடக்காது, 4ஆவது நாள் நடக்கலாம், இப்படி இருக்கும். ஸோ இந்த பேபி நார்மல் பிஹேவியர்ல தான் இருக்குதுங்கிற மாதிரி தெரிஞ்சா தெர் இஸ் நத்திங் டு கெட் ஒரிட், சரியா? மேபி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர்கிட்ட போய் அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க, இதில் உன் பிள்ளைக்கு ஒன்றுமே தொந்தரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா நத்திங் டு கெட் ஒரிட். இந்த அழுகையெல்லாம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் மாறிடும். அது ரொம்ப சிவியராக இருக்கு சார், எனக்கு பார்க்குறதுக்கே சிரமமாக இருக்கு, நம்ம அதை நேச்சரை சொல்லி கொடுத்ததுக்கப்புறமும் ஆயிட்டாங்கன்னா சில மெடிக்கேஷன்ஸ் இருக்கு. அந்த மெடிக்கேஷன்ஸை அந்த குழந்தைக்கு கொடுத்து அதோட சிவியாரிட்டியை நம்ம குறைக்கலாம். மினிமலான ஒரு தொந்தரவோடு ஆடுது வாங்குதுன்னு இருந்தோம்னா எந்த ஒரு மருந்தும் கொடுக்காம விடுறது, இட் இஸ் ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட். 3 மாதம் கழிச்சதுக்கப்புறம் அந்த பிஹேவியர் போயிடும். தேங்க்யூ சார்.